ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎம் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மிளகா பஜ்ஜி. வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. நமக்கு தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கிறிஸ்பியாக வர்றதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் குழம்புக்கு அரைச்ச மிளகாத்தூள் தாங்க சேர்த்துக்கிறேன். அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மிளகாலேயே அதிகம் காரம். சில மிளகா விதை இருக்கிறனால காரம் அதிகமாக இருக்குங்க. சில மிளகாவில் இருக்காது. நம்ம அதை பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது அடுத்து நமக்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. லம்ஸ் இல்லாமல் கலக்கிக்கலாம். அப்போ தாங்க ஒன்று சேரும். இல்லைன்னா அங்கங்கே உப்பு காரம்னு தனியாக தெரியுங்க பஜ்ஜி சாப்பிடும் போது. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நல்லா கலக்கி வச்சுக்கலாங்க. சில பேருக்கு அந்த பஜ்ஜி சாப்பிடும் போது கலரோடு சாப்பிட்டா தாங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா கேசரி தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் லைட்டாக ஆட் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த ஊட்டி மிளகாலேருந்து விதையெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேருக்கு ஒத்துக்காது. சில மிளகாயில் விதை ரொம்ப காரமாக இருக்குங்க. அதனால் நான் எல்லாத்துலேயும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது எண்ணெய் காஞ்சோடனே ஒவ்வொரு மிளகாவை மாவில் நனைச்சி போட்டுடலாங்க. சூடாக இருக்கும் போது போடுங்க. அப்போ தாங்க நல்லா பொரிஞ்சு வரும். பார்த்திங்களா, மிளகாய் நல்லா அழகாக பொரிஞ்சு வருதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்ச மிளகாய் பஜ்ஜி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சுட சுட மிளகாய் பஜ்ஜி காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஒரு டீயோட ஒரு புடி பிடிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் எஸ்கேஎம் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாப்பா எப்படி இருக்கு? எங்கேயும் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் கடலை மாவு வாங்கி பஜ்ஜி போட்டு பாருங்கள்.